நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா அமைதி காக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் சபாநாயகர் முன்பாக நின்று முழக்கத்தில் ஈடுபட்ட நிலையில் பகல் 12 மணி வரை நாடாளுமன்றத்தின் மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய 10 நிமிடங்களுக்குள்ளாகவே எதிர்க்கட்சியின் கடும் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினரை அமைதி காக்குமாறு சபாநாயகர் ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்த நிலையில் அவர்கள் நாடாளுமன்ற மக்களவையின் மையத்தில் நின்று கடும் முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 12 மணி வரை சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை ஒத்திவைத்துள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மக்களவையில் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் அமளியால் பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். இன்று குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது மழைக்கால கூட்டத்தொடர் என்பது தொடங்கிய சில நிமிடங்கள் ஏற்கனவே எதிர்க்கட்சியின் சார்பாக திமுக தரப்பில் மேகதாது உள்ளிட்ட தமிழகத்துக்கான பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிப்பதற்காக அவையை ஒத்திவைத்து அவையில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் ஒத்திவைக்க வேண்டும், குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக ஏற்கனவே நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக 5 மசோதாக்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 2 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு என்பது திட்டமிட்டிருந்தது. பல்வேறு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சியின் தரப்பாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது 2 அவைகளிலுமே திமுக அதே போல காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் 2 அவைகளும் ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுதான் முதல் நாள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் மக்களவையில் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் இரு அவைகளிலும் இருக்கைகள் என்பது மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் இடையே இந்த கூட்டணி என்பது முறிந்திருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் கனிமொழி ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்திருந்தார். நாடாளுமன்றம் கூடும் பொழுது காங்கிரஸ் திமுகவுடனான அந்த இருக்கையில் அமரக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் இன்று அந்த இருக்கைகள் என்பது மாற்றப்பட்டிருக்கிறது. முன்பு ஆளும் கட்சி நேர் எதிரே அமர்ந்திருந்த திமுக எம்பிகளுக்கு தற்பொழுது நடுவரிசையில் என்பது இடம் என்பது இருக்கை என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தொடர்ச்சியாகவே 2 கட்சிகளும் அமளியில் ஈடுபட்டதால் 2 அவைகளிலுமான அந்த அவையை ஒத்திவைத்து பிற்பகல் 12 மணிக்கு மேல் அவை நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாற்றுக் கட்சியில் இணைந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் அங்கீகரிக்க போன்றவை குறித்தான விவாதிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தது. அதே போல தமிழகத்துக்கு தேவையான பிரச்சனைகள் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. வந்தே மாதத்தை அவமதித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மசோதாவையும் இன்றைய கூட்டத்தில் அறிமுகம் செய்வதற்கான அந்த திட்டம் என்பது போடப்பட்டிருந்தது. பல்வேறு மசோதாக்கள் இன்று நிறைவேற்றப்படுவதற்காக மத்திய அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகளாக திமுக, காங்கிரஸ் 2 கட்சிகளுமே அமளியில் ஈடுபட்டு தற்பொழுது குறிப்பாக பார்த்தோம் என்றால் அவையை ஒத்திவைக்கும் வகையில் அவையிலேயே அமளியில் ஈடுபட்டதால் 12 மணி வரையிலுமே அவை ஒத்திவைத்திருக்கிறது. தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது மழைக்கால கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக, காங்கிரஸ் 2 கட்சிகளும் தொடர்ச்சியாகவே அமளியில் ஈடுபட்டு வருவதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மக்களவையில் மைய பகுதியில் நின்று காங்கிரஸ், திமுக எம்பிக்கள் தொடர் முழக்கமிட்டு வரக்கூடிய நிலையில்தான் அதே போல ஒத்திவைப்பதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிற்பகல் 12 மணி அளவில் இந்த அவை என்பது மீண்டும் கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.